வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு. அதுல இந்த பாட்டு வந்து ஸ்ரீதருடைய படத்துல வந்த ஒரு பாட்டு. கிட்டத்தட்ட 79, 80 இந்த சமயம். எனக்கு அப்ப 10 வயசோ, 11 வயசோ. திருச்சியில ஜூபிட்டர்ன்னு நெனைக்கிறேன். அந்த தியேட்டர்ல இந்த படம் வந்துருந்துச்சு. இந்த படத்தினுடைய பாட்ட வந்து அப்பல்லாம் வந்து கேட்கறதுங்கிறது பெரும்பாடு. ஏதோ பணக்காரவங்க வீட்ல தான் அந்த இசை தட்டு இருக்கும். அதே போல வந்து இந்த பாட்ட வந்து பாட்டு கச்சேரியில பாடும்போது, அல்லது கோவில் திருவிழாக்கள்ல இந்த பாட போட்டு கேட்கும்போது, "அண்ணே புதுசு வாங்கிட்டீங்களாண்ணே" அப்படின்னாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் அன்னைக்கு உண்டான பாட்டையே வச்சிருப்பாங்க. அவங்க வந்து இந்த புது பாட்டு வச்சிருந்தாங்கன்னா, அத ரொம்ப பத்திரமா, ரகசியமா ஒரு தகர பெட்டிக்குள்ளார பூட்டி பத்திரமா வச்சிருப்பாங்க. யாராவது திருடிட்டு போயிருவாங்களேன்ட்டு. அத வந்து பத்திரமா அத எடுத்து அப்படி போட்டு உருவிட்டு, "அண்ணே சவுண்ட வைங்கண்ணேனாக்கா" அப்படியே ஃபுல்லா அலறும். அப்படி அலறுன அப்படி எல்லாருக்கும் கேட்டு எல்லாரும் அந்த அந்த ஏரியாவுக்கு வந்து ஐக்கியமாயிருவாய்ங்க. அப்படி வந்த பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா, "அபிஷேக நேரத்தில் அம்பாளை தரிசிக்க அடியேன் கொடுத்து வச்சேன்." இந்த பாட்டு அப்படி ஒரு ஹிட்டுங்க. குதூகலப்படுத்திடும். அதே போல வாணி ஜெயராம் அம்மாவுடைய வாய்ஸ்ல வந்து, "நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா." இந்த பாட்டு எந்த படத்தை சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீதர் சாருடைய டைரக்ஷன்ல "அழகே உன்னை ஆராதிக்கிறேன்" அப்படிங்கிற ஒரு படம். இளையராஜா சார் தான் இசை. இந்த படத்துல வந்து விஜயகுமார், ஜெய்கணேஷ் அவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. பிரகாஷ் அப்படின்னு ஒரு நடிகர், அவர் இந்த படத்துல அறிமுகப்படுத்தியிருப்பாரு. கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டைல் எல்லாமே வந்து எங்களுக்கெல்லாம் அப்ப கோபத்தை கொடுத்துச்சு. எங்களுக்குன்னா என் வயது கொண்ட அத்தனை பசங்களுக்கும். ஏன்னா அவருடைய செய்கிற பார்வை எல்லாமே வந்து கமலஹாசனை நினைவுபடுத்துகிற விதமாவே இருக்கும். அந்த வகுடெடுத்து ஸ்டெப் கட்டிங் வெட்டியிருந்த அந்த கமலை வந்து நினைவுபடுத்துற, இளமை ஊஞ்சலாடுகிறதுல இருந்த கமல்னு வச்சுக்கோமா, அந்த கமலஹாசனை நினைவுபடுத்துற மாதிரியே இருக்கும். இவர் என்னடானா பாட்டுக்கு, டான்ஸுக்கு, அதுக்கு எல்லாமே கமலுடைய மேனரிசத்தையே பயன்படுத்தி இருப்பார். ஒருவேளை நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் பேசிக்கோம், கமலஹாசன் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டதுனாலே என்னமோ கமலஹாசனுடைய ஸ்டைல்லையே இமிட்டேட் பண்ணுற மாதிரியே ஒருத்தரை பிடிச்சி போட்டிருக்காரு போல ஸ்ரீதர் சார் அப்படின்னு நாங்கள் கிண்டல் பண்ணுவோம். ஜெயசுதா, நடிகை ஜெயசுதா பேரழகி. அவங்களுடைய கண்களே வந்து அப்படி பேசும். அவங்களுடைய சகோதரி வந்து சுபாஷினி. அந்த சுபாஷினியை வந்து இந்த படத்தில் அறிமுகமாயிருப்பாங்க. சுபாஷினியும் அந்த பிரகாஷ்ங்கிறவருக்குமான ஒரு பாட்டு. வாலி அவர்கள் தான். வாலி அவர்கள் ராஜாங்கம் பண்ணிட்டு இருந்த காலம் இதெல்லாம் 80s 70sலேருந்து ஆரம்பித்து அவருடைய ராஜாங்கம் தனி ஆவர்த்தனமாக தனி ராஜாங்கத்தோடு இருந்தது. அவருடைய வரிகள் இது. கிட்டத்தட்ட இந்த பாடலும் வந்து அப்படி ஒரு ஆண் பெண் கூடல் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும், நாகரிகம் பண்பாடு அதையெல்லாம் சொல்கிற விதமாகவும் இருக்கும். இன்னைக்கு டேடி மம்மி வீட்டில் இல்லை அப்படின்ட்டுலாம் இன்னைக்கெல்லாம் பாட்டெல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். வீட்டில் அப்பா அம்மா இல்லை, இப்போ வந்தீங்கன்னாக்கா நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ பாட்டு இருக்கு. ஆனால் அன்னைக்கு அப்படி பாட்டு இல்லை. ஆனால் காமம் சொல்றது, காதல் வந்து காமத்தை அக்செப்ட் பண்ணிக்காம கொஞ்சம் ரைட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றதுங்கிற மாதிரியே தான். ஏற்கனவே ஒரு எபிசோட்ல மயிலே மயிலே அந்த சிவகுமார் சுமித்ரா நடித்த கடவுள் அமைத்த மேடையில இசைஞானி இளையராஜா, வாலி அவர்கள், எஸ்பிபி, ஜென்சி இந்த கூட்டணியில் வந்த அந்த மயிலே மயிலே உன் தோகை இங்கேன்ற பாட்டும் கூட இந்த கான்செப்ட் தான். இந்த ஸ்ரீதர் சாருடைய அழகே உன்னை ஆராதிக்கிறேன் அதே இசைஞானி இளையராஜா அவர்கள், வாலிப கவிஞர் வாலி அவர்கள், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜென்சிக்கு பதிலாக இதில் வாணி ஜெயராம். இந்த பாட்டும் கிட்டத்தட்ட அப்படிதான் நம்மளை ரொம்ப குதூகலப்படுத்துகிற, நம்மளுடைய பால்யத்தை நினைவுபடுத்துகிற, நமக்கு வயசை குறைக்கிற அப்படியான ஒரு பாட்டு இது. எஸ்பிபி வந்து கொஞ்சி விளையாடி குதூகலமாக்கி விட்டுருவார் நம்மளை. வாணி ஜெயராம் மட்டும் என்ன சும்மாவா, அவங்களும் அப்படித்தான். இந்த பாட்டினுடைய வரிகள், இந்த மெட்டு, இளையராஜா வந்து இந்த டிப்பிக்கல் இளையராஜா இந்த பாட்டு. அவ்வளோதான். இதனுடைய இளையராஜாவுடைய பிராண்டு இதுதான். இது ஒன்று. குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை ஊறிஞ்ச துடிக்கும் உதடு இருக்க ஓடியதென்ன, பூவிதழ் மூடியதென்ன, என் மனம் பாடியதென்ன. இந்த பாட்டினுடைய இசையும் கூட ரொம்ப அழகா பின்னப்பட்டிருக்கும். ஃப்ளூட்டு, கிட்டார் இதுலேயும் ரொம்ப விளையாண்டுருப்பார். எவ்வளவு அழகான வரிகள் பாருங்க, மெட்டு பாருங்க. குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை ஊறிஞ்ச துடிக்கும் ஊதடு இருக்க ஓடியதென்ன, பூவிதழ் மூடியதென்ன, என் மனம் பாடியதென்ன.
ஒரு மாலையிடவும் சேலை தோடவும் வேலை பிறந்தாலும் அந்தி மாலை பொழுதில் லீலை புரியும் ஆசை பிறக்காதோ. தெளிவா இந்த இடத்துல 4 வரியில வாலி அவர்கள் ரொம்ப தெளிவா இதை சொல்லிட்டார். என்ன? ஒரு மாலையிடவும் சேலை தொடவும் வேலை பிறந்தாலும் அந்தி மாலை பொழுதில் லீலை புரியும் ஆசை பிறக்காதோ சொல்லிட்டேன். ஒரு சாயந்தரம் நேரம் கொஞ்சம் மூடா இருக்கு அப்படின்னு கெஞ்சினான் ஹீரோ. குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை ஊறிஞ்ச துடிக்கும் உதடு இருக்க ஓடியதென்ன, பூவிதழ் மூடியதென்ன, என் மனம் பாடியதென்ன. அடுத்தாப்புல அந்த பெண் சொல்றான். வாணிஜ்யராம் பாட்டு, வாணிஜ்யராம் வாய்ஸ். மேல தாளம் முழங்கும், இங்கே வந்துருச்ச மேலதாளம். மேலதாளம் முழங்கும் முதல் நாள் இரவு, மேனி மீது எழுதும் மடல்தான் உறவு. ஒரு செக்ஸ்ங்கிற விஷயத்த இவ்வளவு கண்ணியமா ஒரு கவிதையா எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. மேலதாளம் முழங்கும் முதல் நாள் இரவு, மேனி மீது எழுதும் மடல்தான் உறவு, தலையில் இருந்து பாதம் வரையில் தழுவி கொள்ளலாம். எப்ப? மேலதாளம்லாம் நடந்த பிற்பாடு. உடனே இவரு கேட்கிறாரு ஆண், அதுவரையில் நான் அனலில் மெழுகோ, அலைகடலில் தான் அலையும் படகோ. டிங் 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 டிங். குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை ஊறிஞ்ச துடிக்கும் உதடு இருக்க ஓடுவதென்ன, பூவிதழ் மூடுவதென்ன, என் மனம் பாடுவதென்ன. ஒரு மாலையிடவும் சேலை தோடவும் வேலை பிறக்காதோ, அந்த வேலை வரையில் காலை உள்ளம் பொறுக்காதோ. அடுத்தாப்புல இப்ப இவரே ஆரம்பிச்சிடாரு, எஸ்பிபியே ஆரம்பிச்சிடாரு அந்த பிரகாஷ் அந்த கேரக்டருக்கு. என்ன சொல்றாரு பாருங்க வாலி. காற்று வந்து தொடத்தான் கொடியே இருக்க, கடலில் வந்து விழத்தான் நதியே பிறக்க. எங்கெல்லாம் உதாரணம் சொல்றாரு பாருங்க. ஒரு காமத்துக்கு, ஒரு செக்ஸுக்கு, ஒரு ஆண் பெண் கூடுவதற்கு அவரு கேட்கிறாரு. என்னென்னலாம் சொல்றாரு, பெரிய பெரிய உதாரணம் தான் சொல்றாரு. காற்று வந்து தொடத்தான் கொடியே இருக்க, கடலில் வந்து விழத்தான் நதியே பிறக்க, இடையில் வந்து தடைகள் சொல்ல எவரும் இல்லையே. எப்படி வாணிஜ்யராம் வாய்ஸ். பிறர் அறியாமல் பழகும் போது பயமறியாத இதயம் ஏது. பிறர் அறியாமல் பழகிற சமயத்துல கண்டிப்பா பயம் வரும், ஏதோ ஒரு தப்பு பண்றோம்ட்டு. இதை எப்படி சொல்றது பாருங்க. பிறர் அறியாமல் பழகும் போது பயம் அறியாத இதயம் ஏது. கண்டிப்பா பயந்துருவோம் நம்ம. ஏன்னா யாருக்கும் தெரியாம ஒண்ணு செய்யறோம்னாக்கா அது தப்பானதுதான். எப்படி அழகா சூசகம். அடுத்தாப்புல வாணிஜ்யராம். வீணை மீது விரல்கள் விழுந்தால் ராகம். என்ன அழகு வார்த்தை. வீணை மீது விரல்கள் விழுந்தால் ராகம், ராகம் 100 ரகங்கள் விளைந்தால் யோகம், உனது ராகம் உதயமாகும் இனிய வீணை நான். வீணை மீது விரல்கள் விழுந்தால் ராகம், ராகம் 100 ரகங்கள் விளைந்தால் யோகம், உனது ராகம் உதயமாகும் இனிய வீணை நான். அடுத்தது அவரு ஸ்ருதி, அதாவது வீணை மீது விரல்கள் விழுந்தால் ராகம், ராகம் 100 ரகங்கள் விளைந்தால் யோகம், உனது ராகம் உதயமாகும் இனிய வீணை நான். உடனே அவரு
ஸ்ருதி விலகாமல் இணையும் நேரம் சுவை குறையாமல் இருக்கும் கீதம். டிங் 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 டிங். குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை ஊறிஞ்ச துடிக்கும் உதடு இரண்டும் பாடியதென்ன, பூவிதழ் மூடியதென்ன, என்னிடம் நாடியதென்ன. இத அடே மாத்தி கடைசியில கொடுத்துருப்பாரு. அவங்க பாடுவாங்க லேடி. குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை ஊறிஞ்ச துடிக்கும் உதடு இரண்டும் வாடியதென்ன, எஸ்பிபி. பூவிதழ் மூடியதென்ன, வாணிஜேரம். என்னிடம் நாடியதென்ன. உடனே எஸ்பிபி. ஒரு மாலையிடவும் சேலை தோடவும் வேலை பிறந்தாலும், வாணிஜேரம். அந்த வேலை வரையில் காலை உனது உள்ளம் பொறுக்காதோ. எனக்கு இசையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா இப்படி பாட்டு புலம்பிக்கிட்டே இருக்கு தெரியும். அப்படி ஒரு பாட்டு தான் குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை. இந்த பாட்டு அழகே உன்னை ஆராதிக்கிறேன் அப்படின்ற இந்த படத்துல வரக்கூடிய இந்த பாட்டு நம் மனசை அப்படியே ஒரு ஜில்லுன்னு ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஆக்கக்கூடிய ஒரு பாட்டு. வணக்கம்.